வணக்கம். மார்ச் 21ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிற தருணத்தில் உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்னைக்கு காலையில் 9:30 மணி அளவில் பார்க்கும்போது ஏஷியன் மார்க்கெட்ஸ் மிக்ஸ்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இந்த வீடியோ சேர் தருணத்தில் கிட்டத்தட்ட மதியம் 12 மணி அளவில் நிஃப்டி 0.6% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். டெஸ்லாவுக்கு ஒரு பெரிய சப்ளையராக இருக்கிறாங்க டாடா குரூப் நிறுவனங்கள்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. டெஸ்லாவுடைய இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷன்ஸுக்கு தான் இவங்க இப்போதைக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எந்தெந்த நிறுவனங்கள் அதிகமாக சப்ளை பண்ணுறாங்க? டாடா குரூப்பை சார்ந்த நிறுவனங்கள் டாடா ஆட்டோகாம், டிசிஎஸ், டாடா டெக்னாலஜிஸ் மற்றும் டாடா எலக்ட்ரானிக்ஸ். எவ்வளவு சப்ளை பண்ணுறாங்க அந்த ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சரியான புரிதல் இல்லைங்க. $2 பில்லியன் மதிப்பிற்கான பொருட்களை 2024 நிதியாண்டில் சப்ளை செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க டெஸ்லாக்கு. இது டாடா நிறுவனங்கள் மட்டும் சப்ளை செய்திருக்கக்கூடிய பொருட்களுடைய மதிப்பா இல்லை இந்தியாவிலிருந்து ஒட்டுமொத்தமாக போனதோடைய மதிப்பானது என்னால் சரிபார்க்க முடியலை. இப்போதைக்கு அவங்களுடைய இன்டர்நேஷனல் சேவைக்கு தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க டாடா நிறுவனங்கள். டெஸ்லா உள்ளூரில் அவங்களுடைய உற்பத்தி ஆலையை அமைக்க இருக்கிறாங்க. அதற்காக சில மாநில அரசுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. அவங்களுடைய உற்பத்தி ஆலையை இந்தியாவில் கொண்டு வந்துட்டாங்கன்னா மேலும் இந்த டாடா ஸ்டாக்ஸ்க்கு வந்து பயனளிக்கும் வகையில் இருக்கும்னு அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த மாநில அரசுகளுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் செய்தி சொல்லியிருக்கிறாங்க. ராஜஸ்தான், குஜராத், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, தெலுங்கானா அரசுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க டெஸ்லா அவங்களுடைய ஆலையை அமைப்பதற்காக. இந்த டாடா நிறுவனங்களை தவிர்த்து வேறு எந்தெந்த நிறுவனங்கள் சப்ளைஸாக இருக்கிறாங்க டெஸ்லாக்கு அதையும் கொடுத்துருக்காங்க அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில். சம்வர்தனா மதர்சன், சுப்ரஜித் இன்ஜினியரிங், சோனா பிஎல்டபிள்யூ பிரிசிஷன் ஃபோர்ஜிங்ஸ், வேராக் இன்ஜினியரிங், பாரத் ஃபோர்ஜ் மற்றும் சாந்தர் டெக்னாலஜிஸ் டெஸ்லாக்கு சப்ளைஸாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில். லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட் குறித்தான ஒரு அப்டேட் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. இன்றைக்கு நள்ளிரவு வரைக்கும் அங்கே ஏர்போர்ட்டை ஷட் டவுன் பண்ணுவதாக சொல்லியிருக்கிறாங்க. தீ விபத்து காரணமாக மின்தடை ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ட்ரம்ப் டேக்ஸ் குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. கண்டிப்பாக ரெசிப்ரோக்கல் டேக்ஸை ஏப்ரல் 2ஆம் தேதி அரசு கொண்டு வர இருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய யூஎஸ் எம்பசி டெல்லி போலீஸ்கிட்ட புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க. விசா மோசடி குற்றச்சாட்டு. சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த ஒரு தகவல். 30 விசா மற்றும் பாஸ்போர்ட் ஏஜென்ட்ஸ் மீது அவங்க புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க. போலியான ஆவணங்களை பயன்படுத்தி விசா வாங்குறாங்கன்ற குற்றச்சாட்டும் இதில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த சிஎன்பிசி டிவி 18ல். அனைத்து கமர்ஷியல் ட்ரோன்ஸுடைய ஜிஎஸ்டியும் 5% கொண்டு வரப்படும்னு மணி கண்ட்ரோல் ஒரு தகவல் கொடுத்துருக்கிறாங்க. இப்போ வந்து கமர்ஷியல் ட்ரோன்ஸ் வந்து 5% இருக்குது ஜிஎஸ்டி, 18% ஜிஎஸ்டி இருக்குது. இப்போ அனைத்துமே 5% கொண்டு வரப்படும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ட்ரோன்ஸ் பர்சனல் யூஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்ஸ் வந்து இப்போ 28% இருக்குது. அது தொடரும்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மணி கண்ட்ரோல் செய்தியில். கர்நாடகா அரசு மின் விலையை உயர்த்துறாங்க. 36 பைசா ஒரு யூனிட்டுக்கு உயர்த்த இருப்பதாக சிஎன்பிசி டிவி 18 தகவல் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இது உயர்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க அந்த செய்தியில். கேரளா மாநிலத்தில் ஏர்டெல் முதல் இடத்தை பிடிச்சிருக்குன்னு ஏர்டெல் தரப்புல ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அதிகமான நெட்வொர்க் சைட்ஸ் அங்கே இருக்கக்கூடியது ஏர்டெல்லுடையது தான் சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 2 ஆண்டில் 2500 சைட்ஸை சேர்த்துருக்கிறாங்க. இப்போ கம்பெனி கைவசம் 11,000க்கும் மேற்பட்ட நெட்வொர்க் சைட்ஸ் இருக்குது கேரளா மாநிலத்தில். கேரளா மாநிலத்தில் முதலிடம் ஏர்டெலுக்கு இருப்பதாக ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க ஏர்டெல் நிறுவனம். மணப்புரம் ஃபினான்ஸ் குறித்து காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. பெயின் கேபிட்டல் ஒரு ஜாயிண்ட் கண்ட்ரோலிங் ஸ்டேக் வாங்குறாங்க மணப்புரம் ஃபினான்ஸ்லன்னு. 18%லேருந்து 42% வரைக்கும் அவங்க ஷேர்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற செய்தி நாம் பார்த்துருந்தோம். அதோடைய ரியாக்ஷனாக இன்றைக்கி மணப்புரம் ஃபினான்ஸ் இன்ட்ராடேல 6% அதிகரித்தது. மற்றொரு அப்டேட் என்னன்னா, பெயின் கேபிட்டல் வந்து ஓப்பன் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அதுவும் காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. 26% வந்து அவங்க ஷேர்ஸை வாங்குவதற்கான ஓப்பன் ஆஃபர் பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து வாங்குவதற்கு 24.42 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்குவதற்கு அதுதான் அந்த 26%. விலை நிர்ணயித்திருப்பது ₹236. காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. சிலர் வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க, எப்படி இந்த ஓப்பன் ஆஃபரில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு. ஷேர்ஸ் வைத்திருந்தோம் அப்படின்னா இந்த ஓப்பன் ஆஃபர் துவங்கும் போது அவங்க தேதி அறிவிப்பாங்க. அப்போ நம்ம ஷேர்ஸை சரண்டர் பண்ணலாம். இன்றைக்கி அதற்கான ரியாக்ஷனாக 6% அதிகரித்தது. இந்த வீடியோ சேர நேரத்தில் இன்ட்ராடேல கடைசியாக ட்ரேட் ஆகிட்டு இருந்த விலை ₹231.
கிளென்மார்க் ஃபார்மா தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. சில கண் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கிளென்மார்க் ஃபார்மா. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சிஎஃப்ஓ அனுராக் மந்திரி ராஜினாமா செய்திருக்கிறாரு. எஸ் பேங்க் தற்போது அப்டேட் இருக்கு. 2022 ஆண்டிலே ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அவங்களுடைய சில நான் பர்ஃபார்மிங் அசட்ஸை ஜேபிசி ஃப்ளவர் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு விற்பனை செய்வதாக அதோடைய பாகமாக இப்போ கம்பெனிக்கு 429 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. சிர்கா பெயிண்ட்ஸ் இந்தியா தற்போது அப்டேட் இருக்கு. அவங்க வெம்பிளி குரூப்பை வாங்குறாங்க. வெம்பிளி குரூப் வந்து தின்னர், வால் பெயிண்ட்ஸ், எனாமல்ஸ் போன்ற பிசினஸ்ல இருக்கக்கூடிய நிறுவனம். 81.5 கோடி ரூபாய்க்கு இந்த டிரான்சாக்ஷனை நடத்துவதாக சிர்கா பெயிண்ட்ஸ் இந்தியா அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. பிரைட்காம் குரூப் தற்போது அப்டேட் இருக்கு. இடைக்கால நிவாரணம் கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. தெலங்கானா ஹைகோர்ட் கிட்ட இருந்து செபி வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து ப்ரொமோட்டரான சுரேஷ்குமார் ரெட்டி அபராதம் கட்ட சொல்லி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதை எதிர்த்து தான் இவங்க கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. இப்போ இடைக்கால நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கு. செபி எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, அடுத்த 2 வாரத்திற்குன்னு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க தெலங்கானா ஹைகோர்ட். வாரி எனர்ஜிஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த ஒரு தகவல். அவங்களுக்கு முதல் பை ரெக்கமெண்டேஷன் கிடைச்சிருக்கு. நுவாமா பை ரேட்டிங் கொடுத்திருக்கிறாங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 2805 ரூபாய், 25% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பிஹெச்இஎல் குறித்து சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த ஒரு தகவல். இன்னைக்கு இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. கம்பெனிக்கு குஜராத் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி கார்பரேஷன் கிட்ட இருந்து 7500 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. ஆர்விஎன்எல் ரயில் விகாஸ் நிகம் லிமிடெடுக்கு 554 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. ஆந்திர பிரதேஷ்ல இருந்து NHAI உடைய டெண்டர் இது. நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய டெண்டர் இது. ஜொமேட்டோ பேர் மாற்றம் செய்கிறாங்கன்னு முன்னே நம்ம பார்த்தது தாங்க. இட்டர்னல் லிமிடெட்னு பேர் மாற்றுறாங்கன்ற அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அதற்கான ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. ஜொமேட்டோ குறித்தான மற்றொரு அப்டேட். மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஜொமேட்டோக்கு எதிர்பார்க்குற டார்கெட் 235, கொடுத்திருக்கிற கால அளவு அடுத்த 2-3 வாரங்கள். கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தற்போது அப்டேட் இருக்கு. அவங்க BLSS வேகன்ஸ்க்கான ஆர்டர் கொடுத்திருக்காங்க. GATX இந்தியா கிட்ட இருந்தா வாங்குறாங்க இந்த வேகன்ஸை. 192 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது சொந்தமாக வாங்கல போல தெரியுதுங்க. லீஸ் வழியாக 10 ஆண்டிற்கான லீஸ் வழியாக இந்த BLSS வேகன்ஸை வாங்குறாங்க கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. லாய்ட்ஸ் மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி தற்போது அப்டேட் இருக்கு. மகாராஷ்டிராவில் சுற்றுச்சூழல் அனுமதி கிடைச்சிருக்கு. அவங்களுடைய வயர் ராட் ப்ராஜெக்ட் மற்றும் பெல்லட் பிளான்ட் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க லாய்ட்ஸ் மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி. CDSL சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் சென்ட்ரிகோ இன்சூரன்ஸ் ரெபாசிட்டரி. அவங்க LICயுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இன்சூரன்ஸ் ரெபாசிட்டரி சர்வீசஸ்க்காகத்தான் இந்த ஒப்பந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க CDSL. சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. அவங்க ஏர் கூலர்ஸ் மார்க்கெட்டில் நுழையிறாங்க. அவங்களுடைய ஜெட்சில் டெக்னாலஜியை அறிமுகம் செய்திருக்கிறாங்க. யூனிகம் லேபரேட்டரிஸ் தற்போது அப்டேட் இருக்கு. திறன் விரிவாக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. பித்தாம்பூர் ஆலையில் ஃபேஸ் 1 முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதற்காக 200 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க யூனிகம் லேபரேட்டரிஸ். வெளிநாடு வாழும் இந்தியர்கள் இந்தியாவுக்கு பணம் அனுப்புறதுல எந்த மாநிலம் முதல் இடத்துல இருக்குது? முதல் 3 மாநிலங்களுடைய பெயர்கள் எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. வெளிநாடு வாழும் இந்தியர்கள் அவங்க ரெமிட்டன்ஸ் வழியாக பணம் இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. எந்த மாநிலங்கள் முதல் 3 இடத்துல இருக்குது? மகாராஷ்டிரா, கேரளா மற்றும் தமிழ்நாடு. அதே ஆர்டர் தாங்க. முதலிடம் மகாராஷ்டிரா, 2வது கேரளா, 3வது தமிழ்நாடு இடம் பிடிச்சிருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. நிதியாண்டு 2024 $118.7 பில்லியன் ரெமிட்டன்ஸ் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு. அதில் கிட்டத்தட்ட பாதி இந்த 3 மாநிலங்களுக்கு வந்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்ல தகவல் கொடுத்திருக்கிறாங்க. பெரும்பாலும் முன்னெல்லாம் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல தான் பணம் உள்ள வரும் இந்தியாவுக்கு. ஆனால் இப்போ US, UK, சிங்கப்பூர், கனடா மற்றும் ஆஸ்திரேலியால இருந்து தான் அதிகமாக பணம் இந்தியாவுக்கு உள்ளார வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தற்போது அப்டேட் கொடுத்துருக்காங்க. சில செய்திகள் சோஷியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. அதற்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. முதலாவது சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ராஜினாமா செய்திருப்பதாக சில தகவல். அது முற்றிலும் தவறானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ராஜினாமா செய்யல CFOன்னு சொல்லியிருக்கிறாங்க AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். மற்றொரு செய்தி என்ன போயிட்டு இருக்குன்னா, RBI ஸ்பெஷல் ஆடிட் நடத்துகிறாங்க கம்பெனி மீதுன்ற ஒரு செய்தி. இதையும் மறுத்திருக்கிறாங்க. RBI கிட்ட அவங்க ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. யூனிவர்சல் பேங்க்குக்காக விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. அது ஸ்டில் அண்டர் ப்ராசஸ் தான். ஆனால் அதற்கான எந்த ஸ்பெஷல் ஆடிட்டும் RBI நடத்தலைன்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஓலா எலக்ட்ரிக் குறித்து NDTVலேருந்து கிடைத்த ஒரு தகவல். நம்ம முன்னே பார்த்துருந்தோங்க. மகாராஷ்டிராவில் RTOs வந்து சோதனை நடத்தி வராங்க அவங்களுடைய சில ஷோரூம்ஸ்லன்னு. இப்போ அந்த சோதனை மத்திய பிரதேஷ் மாநிலத்திலும் போயிருப்பதாக சொல்லியிருக்காங்க. 2 இடங்கள் ஜபல்பூர் மற்றும் இந்தோரில் ரெய்டு நடத்தி வருவதாக NDTVயில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. 6 கடைகளில் இந்த ரெய்டு நடந்திருக்கு. 14 ஸ்கூட்டர்ஸை பறிமுதல் செய்திருக்கிறாங்கன்னு அந்த NDTV செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஓலா எலக்ட்ரிக் கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து அரசு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க கம்பெனிக்குன்னு சில செய்தி இருந்தது. இதற்கு விளக்கம் தருமாறு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கேட்டிருக்கிறாங்க ஓலா எலக்ட்ரிக் கிட்ட.
ஓலா எலக்ட்ரிக் இப்போ அதற்கு பதில் கொடுத்துருக்குறாங்க. பதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, நிறைய பேர் தவறான வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சோஷியல் மீடியாலையும் மற்ற நியூஸ் சேனல்லையும் வதந்திகள் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க கம்பெனிக்கு எதிராகன்னு பதில் கொடுத்துருக்குறாங்க ஓலா எலக்ட்ரிக். இந்த பெரும்பாலான குற்றச்சாட்டு என்ன எழுந்தது செய்தியிலன்னா நம்ம பார்த்துருந்தோம். பிப்ரவரி மாதத்தில் அவங்களுடைய சேல்ஸ் என்னன்னு அவங்க அறிவிச்சாங்களோ அது சரியாக இல்லை. அந்த வாகன் போர்ட்டலில் ரெஜிஸ்ட்ரேஷன் அது மேட்ச் ஆகலை. பெரிய அளவில் வித்தியாசம் இருந்தது. அதான் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருந்தது. அதற்கு இப்போ ஓலா எலக்ட்ரிக் என்ன பதில் கொடுத்துருக்குறாங்கன்னா, அவங்க வந்து ஏற்கனவே இருந்த வெண்டர்ஸுடனான கான்ட்ராக்டை அவங்க ரத்து செய்திருக்கிறாங்க. அதனால பெரிய அளவில் பேக்லாக் இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷனில். அந்த பேக்லாக் இப்போ சரி செய்து வருவதாக சொல்லியிருக்கிறாங்க ஓலா எலக்ட்ரிக். பிப்ரவரி மாதத்துடைய பேக்லாகில் 40% சரி செய்திருப்பதாகவும், மீதம் இருக்கிறது இந்த மார்ச் இறுதிக்குள்ளார சரி செய்யப்படும் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க ஓலா எலக்ட்ரிக். மற்றொரு செய்தி அவங்க உறுதி செய்திருக்கிறாங்க. அரசு கிட்ட நோட்டீஸ் வந்திருக்கு. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் கிட்ட நோட்டீஸ் வந்திருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் 4 மாநில அரசுகள் கிட்ட இருந்தும் அவங்களுக்கு நோட்டீஸ் வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஓலா எலக்ட்ரிக். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.